துளாராசி நேயர்களே, உங்களுடைய புத்தாண்டு பலனை நாம் பார்ப்போம். உங்களுடைய ஜென்மத்தில் சனி இருக்கின்றான், 2இல் தனஸ்தானத்தில் ராகு இருக்கின்றான், 3வது ஸ்தானத்தில் சூரியன் புதன், வெற்றி போல் கீர்த்தி என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் சூரியன் புதன், சுகஸ்தானம் என்று கூறக்கூடிய இடத்தில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன், உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் குரு, அஷ்டமத்தில் கேது, லாபஸ்தானம் என்று கூறக்கூடிய ஒரு இடத்தில் செவ்வாய் இருக்கின்றான். தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் பார்த்து செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். 2இல் ராகு, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள், அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். 3இல் சூரியன் புதன், எதிர்பாராமல் ஒரு நன்மையை கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களை நாடி வரும். சுக்கிரன் 4இல் இருக்கின்றான், ஜன்மாதிபதி சுக்கிரன் 4இல் இருப்பதால் வண்டி வீடு வாசல் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உடல் நல உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் அத்தனையும் தீரும், கவலை இல்லை. 6இல் சந்திரன், மனம் சஞ்சலம் கொடுத்து கொண்டு இருக்கும், இருந்தாலும் அதை பற்றி சிந்திக்காமல் தெய்வ வழிபாடு செய்வது நன்மையை தரும். உங்களுடைய ஜென்மத்தையே குரு பார்ப்பதால் பல பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர்களால் தீரும். 8இல் கேது, நீங்கள் கடன் வாங்கலாம், தொழில் செய்யலாம், ஆனால் சிந்தித்து செய்யுங்கள். ஏனால் 8இல் கேது இருப்பதால் தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். முக்கியமாக உங்களை காப்பாற்றுவது செவ்வாய். 2 ஏழக்கூடியவன் செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்து விட்டான். ஆகவே பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி எப்படி நீங்கி விடுகின்றதோ அதே போல பிரச்சனைகள் அத்தனையும் நீங்கிவிடும். புத்தாண்டில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், கவலையே வேண்டாம்.